ஆனா உள்ள தியேட்டர் ஓனர் ரொம்ப பண்ணிட்டாரு விஜய் ஃபேன்ன்றதுனால செம்ம கான்ல இருக்கேன் நானு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மூவி எல்லாமே நல்லா இருந்துச்சு. தொண்டை தான் ரொம்ப வலிக்குது கத்தி கத்தி. நல்லா இருந்துச்சு. மறக்காம ஓட்டு போட்டுருங்க நண்பர்களே. கதை நமக்கு தேவையில்லை. தலை முன்னாடி வந்தா போதும். நான் தலை ரசிக தளபதி தொண்டை. முதல்ல நான் தளபதி தொண்டை, அப்புறம் தான் தலை ரசி. படம் இட்டு சூப்பரு சூப்பர் இட்டு இட்டு சூப்பரு இட்டு சூப்பர் சூப்பர் இட்டு இட்டு சூப்பர் இட்டு சூப்பர் சூப்பர் இட்டு தலை வாழ செம்மையா இருந்துச்சுண்ணா. தொண்டையே வலி எடுத்துச்சு கத்தி கத்தி. செம்மையா டான்ஸ்லாம். ஆமா இதுதான் நாங்க எதிர்பார்க்குறோம். வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மூவி எல்லாமே நல்லா இருந்துச்சு. தொண்டை தான் ரொம்ப வலிக்குது கத்தி கத்தி. நல்லா இருந்துச்சு மூவி. ரொம்ப ரொம்ப வேற லெவல். வேற லெவல். என்ன சொல்லு. ஆமா விடாமுயற்சியில ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க எங்களை. வேற ஐயோ தலை அடி வாங்குறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பேத்திட்டாங்க. ஃபுல்லா வந்தீங்கன்னா உள்ள படத்தை ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நிமிஷம் கூட ஐயோன்னு உட்கார முடியாது. உடனே அவ்வளோதான். நிறைய சூப்பரா இருக்கு ப்ரோ படம். வந்த கதை லாஜிக்கை பார்த்து வராதிங்க. தலை ஃபேன்ஸ்க்கு இது பிடிச்சிருக்கு, வரோம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். வேற எதுவுமே தேவையில்லை. ஆனால் உள்ள தியேட்டர் ஓனர் ரொம்ப பண்ணிட்டாரு விஜய் ஃபேனுன்றதுனால எந்த மாஸ் சீனுக்கும் லைட்டே போடவே இல்லை. செம்ம கான்ல இருக்கேன் நான். பார்த்துட்டே இருக்கேன். ஒரு 10 வாட்டி சொல்றேங்க அவரை, எல்லா சீனுக்கும் கொஞ்சம் லைட் போடுப்பா சொல்லி வச்சிருங்க உள்ள. நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. தலை ஃபேன்ஸ்க்குலாம் நல்ல ட்ரீட்டு. சூப்பராக இருக்குது. நடுவில் இந்த ஓல்டு மூவிஸ்லாம் காமிச்சாங்களே அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேட்சியாக இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே அதான் தலை ஃபேன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்தது. பிடிச்சது கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு. பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப வாட்சபிள். அது இப்போ பழைய ஆடியன்ஸ் நம்ம அஜித் பார்க்குறவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள். பயங்கரமாக நான் படம் பயங்கரமாக இருக்குண்ணா. எல்லாமே எல்லா சினிமே பார்க்கலாம். நான் படம் பார்த்து தொண்டையை கட்டிச்சு எனக்கு. மிக்ஸ் வாங்க கடை வந்த வெளியே டைம் ஆயிடுச்சு. அதனால தான் உள்ள சீக்கிரமாக வந்துட்டேன். எல்லாம் சீக்கிரமாக வந்துருப்பேன். நெகட்டிவ் ரிவ்யூலாம் சும்மா அது பழைய படுத்துது. அதெல்லாம் ஏற்கனவே எத்தது இப்போ எத்ததான் ஒரிஜினல். இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாம் மொக்க அவனுக்கு சொல்கிறதெல்லாம் மொக்க. இதான் ஒரிஜினல். நான் சொல்கிறதா ஒரிஜினல். படம் எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. பிடிச்சிருக்கேன். இல்லை நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் படம். ஃபஸ்ட் கிளாஸ் சார். சூப்பர் படம் சார். நான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். ஃபஸ்ட் கிளாஸ் சார். பக்காவாக இருக்குது சார். எல்லாமே நல்லா இருக்குது. மூவியில் வந்து எந்த குறையுமே இல்லை சார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவர் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை சார். அதெல்லாம் இல்லை. சும்மா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் சும்மா சொல்கிறாங்க அதில். பட் படம் அப்படிலாம் இல்லை சார். படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ்லாம் இல்லை. நல்லா இருக்குது. நல்ல மூவியாக இருக்குது இது. இல்லை அப்படிலாம் இல்லை சார். நல்ல மூவி சார். நல்ல மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். படம் சூப்பராக இருக்குண்ணா. ரெஃபரன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ ஆமாம் பக்கா நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்குது ப்ரோ. நெகட்டிவ் அவங்கவுங்க பார்க்குறது பொறுத்து தான் ப்ரோ இருக்குது எல்லாமே. பட் படம் இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பெட்டராகவே இருக்குது. அவர் சூப்பராகவே இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. செம்ம பக்காவான மாஸாக இருக்குது. நல்லா செமையாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லேருந்து எல்லாமே நிறைய ஓல்ட் சாங்ஸ்லாம் எடிட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக செட் ஆகிருக்கு அது படத்துக்கு. ஆமாம் அது இன்டர்வலுக்கு முன்னாடியே வரும். ஸோ அதெல்லாம் சூப்பராக மேட்சாக இருக்குது. எல்லாத்துலேயுமே எதுவும் மிஸ்கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை. பக்கா மாஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ரெஃபரன்ஸ் படி பார்த்தா சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாம் வந்து பாருங்கள். ஏகே மாஸ் பண்ணியிருக்காப்புல தலை. நல்லா இருந்துச்சு உண்மையா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை எல்லாரோட ஃபேன் தான் நான். இதில் எப்படி சூஸ் பண்ண முடியும். நல்லா பண்ணியிருந்தாரு. பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்கு சம்பவம். இல்லை அதான் ரொம்ப மொத்தமாக கலக்கி போட்டு பார்த்தது மாதிரி இருக்குது. மொத்தமாக இது வரைக்கும் அஜித்தோட படத்தை மொத்தமாக எடுத்து போட்டு அப்படியே பழைய அஜித்தை நாங்கள் பார்த்தது மாதிரி இருக்குது. ஜிவியோட இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஜிவி தான். இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. லீவ் போட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. ஆமாம் படம் வந்த படங்களே இது செம்ம பெஸ்ட்டாக இருக்குது. நைஸ். ஃபுல் ஆக்ஷன் அதை வச்சு தான் இருந்தாலும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பாரு ரொம்ப சூப்பராக இருக்குது. எதுவுமே இல்லை. ஃபுல் பவர் பேக்டாக போகுது. இல்லை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்களே. சூப்பராக இருக்குது. ஆமாம்மா கண்டிப்பாக. படம் டமால் டுமிலா இருக்குது ப்ரோ. வேற லெவலில் இருக்குது ஜி. எல்லா டைமும் பார்க்கலாம் ஜி. வேற மாதிரி இருக்குது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. படம் டமால் டுமிலு தான். வேற லெவலு.
அதுதான் ப்ரோ மாசு இப்போ ஓல்டு தான் ப்ரோ ட்ரெண்ட் ஓல்டு தான் இப்போ ட்ரெண்ட் இப்போ ஓல்டு தான் ட்ரெண்ட் வேற லெவல்ல இருக்கு அப்படிலாம் இல்லை ப்ரோ ஓல்டு தான் ப்ரோ ட்ரெண்ட் இப்போ ஓல்டு தான் ட்ரெண்ட் வேற லெவல் ப்ரோ படம் மாசு நீங்க போயிட்டு பாருங்க செம்மையா இருக்கு சம்மராக ஆகுது டமால் டுமில் தான் ஸ்க்ரீன் ஃபயர் தெரிக்க விட்டா போல தலை இதுதான் வேணும் இதுக்கப்புறம் எப்போ படம் தலை இதே மாதிரி தான் எடுக்கணும் ஆமாம் தலை வேற லெவலில் ஓஜி சம்பவம்னா இதுதான் ஒரிஜினல் சம்பவம் தேங்க்யூ சூப்பரா செம்மண்ணா அப்படின்னா கொண்டே முடியலண்ணா படம் செம்மையாக இருக்குண்ணா கத்தி தொண்டை நல்லா கட்டி போச்சுண்ணா நேற்று ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வந்து செம்மையாக கத்தணும் வீட்டில் வேற கத்துனாங்க ஏன்னா தொண்டை இப்படி இருக்குன்னு நல்ல படம் தான் நம்மளுக்கு ஃபேன் பாய் சம்பவம்ண்ணா மொரட்டு சம்பவம் வேற மாதிரி படம் வேற மாதிரி நெகட்டிவ்லாம் நான் பேசுவான் மொக்க கதைனா அவனுக்கு பேசுற மட்டும் தான் இருப்பான் வேஸ்ட்டு நான் ஒன்றுத்துக்கும் இல்லைண்ணா அவனு எல்லாமே பாசிட்டிவ் தான் படம் வேற மாதிரி இருக்குது டெஃபினேஷனே மாற்றணும் இல்லை தலாதான் ஜாலி எல்லாம் காலி செம்மையா இருந்துச்சு பிடிக்கும் நல்லா சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல வேற லெவல் மாஸ் சூப்பராக இருந்துச்சு படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருக்குது நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இந்த வாட்டி சூப்பராக இருக்குது சூப்பராக என்ஜாய் ஐயோ உள்ள கோலாகலமாக நான் படத்தை பார்க்கறத விட ஆளுங்க குறிய தான் பார்த்துட்ருக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பார்க்கலாம் மாசாக இருக்குது சூப்பர் ப்ரோ பயங்கரமாக இருந்தது அதாவது எப்படின்னா தலையை அப்படி எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ ஒவ்வொரு சீன்லேயும் தலை சூட்டோட தெரிகிற நல்ல வேலை கூப்பிட்டானுங்க ப்ரோ எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருப்பேன் வர்ற மாதிரி ப்ரோ ஒவ்வொரு சீனும் அப்படி வராரு தெரிகிறாரு ப்ரோ வேற வார்த்தையே இல்லை தலை என்றைக்குமே தலை தான் வேற யாரும் கிடையாது இது தலையோட கோட்டை ப்ரோ கதையே இல்லையா உள்ளே போய் பாருங்க வெடிக்கிறானோ பசங்க அப்படியே வராரு 5 வயசு 10 வயசு 15 வயசு வேற எதுவுமே கிடையாது ஒரே பேர் தலை அஜித்குமார் என்றைக்குமே தலை வேற யாருமே எங்களை மாதிரி ஏஜில் இருக்க பாய்ஸ்க்குலாம் வந்து பிடிக்கும் அவுட் ஆஃப் தலை ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி சொல்கிறது தளபதி நானே தளபதி ஃபேன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு படம் அப்படிலாம் இல்லை ப்ரோ விடாமுயற்சி கூட தான் நல்லா இல்லை நான் ஒத்துக்கினேன் ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு என்னன்னு தெரியல இந்த மீம்ஸ் அது இந்த ரீமிக்ஸ் சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பிடிச்சிருக்கு பாரு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க நண்பர்களே பேசவே முடியல ப்ரோ அந்த அளவுக்கு பிரித்து மேய்ஞ்சிட்டா இதில் இப்போ ஒன்றுமே பேச முடியல தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு இப்போ தான் அங்கே கொடுத்துட்டு வந்தேன் இப்போ அங்கே போட்ட டைலாக்கெல்லாம் மறந்துட்டேன் இங்கே இல்லாட்டி போட்டுருப்பேன் நொறுக்கிட்டாப்புல தலை விடாமுயற்சியில் விட்டால் திரிசாவே இதில் புடிச்சிட்டாப்புல பிரித்து மேய்ஞ்சி விட்டாப்புல சீட்லேயே உட்கார முடியலை முனையில் தான் இருக்கேண்ணா படம் ஃபுல்லாக பிஜிஎம் அங்கிட்டுக்கிட்டுமா தீட்டி தள்ளிவிட்டாப்புல பேன் பாய் சம்பவம்னா இதான் பேன் பாய் சம்பவம் பிரித்து மேய்ஞ்சி விட்டாப்புல கதை நமக்கு தேவையில்லை தலை முன்னாடி வந்தால் போதும் நான் தலை ரசிகன் தளபதி தொண்டே முதல்ல நான் தளபதி தொண்டே அப்புறம் தான் தலை ரசி தலை படத்தில் பயங்கரமான படம் இதுதான் நொறுக்கி தள்ளிவிட்டாங்க இதில் அவ்வளோதான் தலை புளி படம் சூப்பராக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்து அஜித் சார் தான் அட்வைஸ் பண்ணியிருப்பார் ஆனால் இந்த படத்தில் மக்கள்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஸோ இனிமேல் அந்த மாதிரி படத்துலாம் அஜித் சார் நடிக்கணும் ஏகே இஸ் ஆன் ஃபயர் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணணும் அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக இதே பண்ணிடக்கூடாது ஒரு அட்வைஸ் படமாக இருக்கணும் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்னும் ஃபயராக தான் இருக்குது கம்ப்ளீட்டாக படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் தான் லாஜிக்கே கிடையாது ஒன்லி மேஜிக் தான் வரீங்க பார்க்குறீங்க போயிட்டே இருக்கீங்க சந்தோஷமாக அவ்வளோதான் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனதே தெரியல எங்களுக்கு அவ்வளோ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்காரு அவரை ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை கூட படம் பார்க்கலாம் பார்த்துட்டே அப்படியே அடுத்தடுத்த ஷோ கூட பார்க்கலாம் அவ்வளோ போர் அடிக்காமல் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கு படம் எல்லாருமே நல்லா இருக்காங்க பழைய ஆளுங்களாம் திருப்பி வரணும் இதேமாரி நிறையா வரணும் பயங்கரமாக இருக்கிற படம் எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாண்ணா தளபதி ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்குதுண்ணா எல்லாருமே நான் சூப்பராக இல்லை படம் வந்து பார்க்க சொல்லலாம் எல்லாரையும் எல்லாம் தளபதி ரசிகன் தானே போடுறது மீன் அஜித் தலை தானாங்க பயங்கரமாக வச்சுக்கிறான் பாரலாம் வந்து பார்க்க சொல்லலாம் நீங்களும் கூட போய் பாரலாம் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கண்ணா தரமாக இது படம் அப்படி செதுக்கிக்கிறாரு ஆதிக்கிறாச்சு ஜிவி பிரகாஷ் மியூசிக் இன்னமா இருக்குது தலை என்னமா டான்ஸ் ஆடுறாரு பயங்கரமா ஆடுறாரு டான்ஸ்ல ஃபுல் டான்ஸ் பக்கா சூப்பர் படம் மாஸ்டம் இந்த படம் எப்படி இருக்கு தரமா இருக்குது அதோட ஒண்ணுமே இந்த படம் பாருங்க போயிட்டு
மக்கள் கதை அவனுங்க படம் வந்துட்டு அமுக்கு டுமுக்கு அமால்டு பால் படம் தீடாவை பார்க்கலாம் சூற விட்டானுங்க பாப்பா படுத்த இதுக்கப்புறம் டிவிக்காக சப்போர்ட் பண்ணுறேன். படத்தில் கூஸ் பம்பு இல்லை, கூஸ் பம்பில் தான் படமே இருக்குது. தொண்டை கட்டிட்டு படம் பயங்கரம். இந்த மாதிரி ஒரு தலை படம்லாம் நான் பார்த்ததே இல்லை. பயங்கரமாக இருந்துச்சு. மங்காத்தாக்கு அப்புறம் வேற லெவலு. கத்தி முடியல. கண்டிப்பாக அந்த மாதிரி 2026 அடுத்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வெயிட். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அஜித் தலை வேறு லெவல் சம்பவம் தான். ஃபேன் பாய் சம்பவம் தான். அது லிட்டரலாகவே படம் ஃபுல்லாகவே அஜித்தை வந்து அப்படியே ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். கதையெல்லாம் பற்றி பேசலாம், இல்லை கதை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் சில்லாக விடுங்க. இந்த காலை வந்து இந்த காலை தூக்கி போடுங்க. பழைய அஜித் பில்லா அஜித் பார்க்கணும். பில்லானா என்னது மாஸ், அந்த மாதிரி ஒரு தலையை திரும்பி பார்க்கணுன்னா இந்த ஒரு மூவி ஒரு பெரிய இதுதான். திரும்பவும் இந்த மாதிரி படம் அவருக்கே திரும்பி வருமானு கூட தெரில. அந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க. வேறு லெவல் படம். ஆமாம், இது ஏன்னா லைக் அஜித்லேருந்து நம்ம எதிர்பார்க்குறது அதோட மாஸ் தான். அஜித்தை வந்து நம்ம வந்து ஒரு லவ் சாங் பண்ணோம், இல்லை அவர் போய் காமெடி பண்ணணுன்ற எதிர்பார்க்குறத விட நம்ம அஜித்லேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? அவர் அப்பா வந்து ஃப்ரேம்னா மாஸாக தெரியணும்டா, ஆக்ஷனாக இருக்கணும்டா, வேற மாதிரி இருக்கணும்டா, அவர் எப்படி பார்க்கணும்டா, கலையாக இருக்கணும்டா அப்படின்னு பார்க்கணும். அது டோட்டலாக இந்த படத்தில் இருக்குது. கதையெல்லாம் பெருசாகணும் இல்லை. அது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மூவிக்கு அப்புறம் நீங்கள் எதுவும் போய் வேஸ்ட்டாக பண்ணாதீங்க, இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட். அதனால அவர் அப்படி சொல்கிறாரு. அவர் வந்து ஆனால் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல அப்படின்றலாம் கிடையாது. இது ஃபேன்ஸுக்காக ஜாலியாக ஒரு படம் கொடுக்குன்றதுக்காக அவர் பண்ணார். அதனால் அவர் அதுவும் இது நம்ம கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் இப்போ ஃபேன்ஸு சொல்லிட்டு அவங்களுக்காக போயிட்டு நான் இது பண்ணுறேன், செலவு பண்ணுறேன், கட் அவுட் வைக்கிறேன், பேனர் வைக்கிறேன், நிறைய காசு செலவு பண்ணாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த காசு நீங்கள் சேர்த்து வச்சு உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். அப்படி தான் அவர் சொன்னார். ஸோ அவர் தப்பான விதத்தில் சொல்லலை. அவர் கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் பண்ணியிருக்காருன்றதை நான் நம்புகிறேன். நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்றலாம் பெருசாக ஒன்றும் இல்லை பிரதர். லைக் என்ன சொல்லணுன்னா, கதை இல்லை. ஆமாங்க, கதை இல்லை தான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? படம் நல்லா 2 hours 3 hours ஜாலியாக போகுதா? அது கண்டிப்பாக ஃபன் கேரண்டி. என்டர்டெயின்மெண்ட் சக்ஸஸா? என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது. எல்லா படமும் கதைக்காக பார்க்கணுன்னா முடியாது இல்லை. ஆனால் கதைக்கு இல்லாமல் ஒரு சில படங்கள் மாஸ் எலமெண்ட்டுக்காக பார்க்கணுன்னா இந்த படம் வந்து பார்க்கலாம். பைசா வசூல்.